வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் மீனுக்குட்டி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த எந்த டம்ளர் கிடைக்குங்களோ அந்த டம்ளரில் பாதி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. தண்ணியை வடிகட்டிட்டு தேவையான காய்கறி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம், ஒரு குத்து கருவேப்பிலை, ஒரு குத்து மல்லி இலை, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி, தேங்காய் எண்ணெய், காயப்பொடி, நெய், அப்புறம் புளி. இதுதான் நமக்கு தேவையான. ஒரு குக்கரில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் ரெண்டையும் இது கூட போட்டுக்கோங்க. அப்புறம் 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலையும் அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டோன்னே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதையும் வதக்கிட்டு தேவையான காய்கறி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய், கேரட், முள்ளங்கி, அப்புறம் அவரைக்காய், உருளைக்கிழங்கு. நான் எடுத்துருக்க காய்கறி இதுதான். உங்களுக்கு எந்த காய்கறி தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து காய்கறியோட பச்சை வாசனை போத்தண்டிக்கும் அதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், அதனால் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சது 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போக தண்டியும் அதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு 1 கிளாஸ் டம்ளருக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி வைக்கணும். வச்சு அதை நல்லா கலந்து விட்டு நான் 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் எடுத்து இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நம்ம ஊற போட்டு வச்சுருக்கோம் தண்ணியில். அந்த புளியை எடுத்து அந்த கலவையும் தூக்கி இதில் போட்டுடலாம். போட்டு கலந்துட்டு ஒரு கொத்தமல்லி தலையை நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 விசில் விட்டணும். விசில் போன பிறகு ஓப்பன் பண்ணி 1 டீஸ்பூன் நெய் மட்டும் விட்டு கிளறி விட்டோம்னா செம டேஸ்டியான சாம்பார் சாதம் நல்ல கமகமன்னு வாசனையோடு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனுக்குட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாபா.